மத்தேயு நற்செய்தி நூல் 27ஆம் அதிகாரம் 45வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி வரை தேசமெங்கும் இருள் ஏற்பட்டது. அதாவது மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை இருள் உண்டானது என்று சொல்லி பார்க்கிறோம். இது ஒரு சாதாரணமான இயற்கை நிகழ்வு அல்ல. இது நம்முடைய வாழ்வில் ஒரு பெரிய அடையாளமாக இருக்கிறது. மனிதனுடைய பாவம் முழுவதும் அந்நேரத்தில் சிலுவையில் தொங்கப்பட்ட இயேசுவின் மீது வைக்கப்பட்டது. பாவம் இருக்கிற இடத்தில் இருள் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அந்த இருள் நம்முடைய வாழ்வில் காணப்படுகிற பாவம், குற்ற உணர்வு, இப்படிப்பட்ட கடவுளுக்கு பிரியமில்லாத செயல்பாடுகள் எல்லாம் அந்நேரம் இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கப்பட்டது என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிற அடையாளமாக இருந்தது. ஆனால் இருள் என்பது நிரந்தரமாக அங்கே இருக்கவில்லை. உயிரோடு எழும்ப போகின்ற இயேசு கிறிஸ்துவின் உன்னத வல்லமையினாலே இருள் வெளிச்சமாக மாறியது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவ வாழ்வு எல்லாம் செய்து இருளுக்குள்ளே இருக்கின்றோமா? அல்லது நம்முடைய வாழ்விலே பாவங்களை நம்மிடமிருந்து எடுத்து போட்டு சிலுவையின் வழியாக வெளிச்சத்தின் மக்களாய் மாற்றிய இயேசுவை சார்ந்து நின்று வெளிச்சத்தின் மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்திக்கின்ற காலம்தான் இந்த லெந்து காலம்.